இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அப்பா வீட்டுக்கு எப்ப வருவ? வெளிநாட்டில் வேலை செய்த தந்தை கொலை நடுங்க வைத்த குவைத் சம்பவம். தமிழகம் வரும் 7 பேரின் உடல்கள். சோகத்தில் மூழ்கிய தூத்துக்குடி. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே அமைந்துள்ளது வானரமுட்டி. இந்த கிராமத்தைச் சேர்ந்தவர் வீராசாமி. இவரது மகன் மாரியப்பன். 41 வயதான இவர் கடந்த 20 ஆண்டுகளாக குவைத் நாட்டில் உள்ள பல்பொருள் அங்காடி ஒன்றில் வேலை பார்த்து வந்தார். வேலை செய்யும் நிறுவனம் ஒதுக்கி தந்த குவைத்தின் மங்கப் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் 2வது தளத்தின் அறையில் தங்கியிருந்தார். இந்த நிலையில் கடந்த ஜூன் 12ஆம் தேதி அதிகாலையில் அவர் தங்கியிருந்த அடுக்குமாடி குடியிருப்பில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. 6வது மாடியில் உள்ள வீட்டின் சமையல் அறையில் பற்றிய தீ அடுக்குமாடி குடியிருப்பு முழுவதும் கரும் புகையுடன் மலமளவென்று பரவியது. இந்த விபத்தில் குடியிருப்பில் வசித்து வந்த 49 பேர் வரை உயிரிழந்து விட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. உயிரிழந்தவர்களின் பெரும்பாலானோர் இந்தியர்கள். அவர்கள் தமிழ்நாடு, கேரளாவைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. இந்த விபத்தில் பரிதாபமாக தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த மாரியப்பனும் சிக்கி பலத்த காயமடைந்தார். அவருக்கு அங்குள்ள மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். உறுதிப்படுத்தப்பட்ட இந்த தகவல் மாரியப்பன் குடும்பத்தினருக்கு செல்போன் வழியாக கிடைத்துள்ளது. இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த மாரியப்பனின் குடும்பத்தினர் கதறி அழுதனர். உயிரிழந்த மாரியப்பனுக்கு கற்பகவல்லி என்ற மனைவியும், 11 வயதில் விமலா என்ற மகளும், 7 வயதில் கதிர் நிலவன் என்ற மகனும் உள்ளனர். குடும்ப சூழ்நிலையால் வெளிநாட்டில் வேலை செய்து வந்தவர் திடீரென விபத்தில் இறந்துவிட்டார் என்ற செய்தி மாரியப்பனின் குடும்பத்தினரை நிலைகுலைய செய்துள்ளது. ஜூன் 14ஆம் தேதி குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் உடல்கள் தாயகத்திற்கு விமானம் மூலம் கொண்டு வரப்பட்டது. அதில் தமிழகத்தைச் சேர்ந்த மாரியப்பன் உட்பட 7 பேரின் உடல் கொச்சி வழியாக தமிழ்நாட்டிற்கு எடுத்து வர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அதையொட்டி தமிழகத்திலிருந்து ஆம்புலன்ஸ்கள் கொச்சி விமான நிலையத்தில் உள்ளன. தமிழக அமைச்சர் செஞ்சி மஸ்தானும் உடனிருந்து தீ விபத்தில் உயிரிழந்தவர்கள் உடல்களை தமிழகம் கொண்டு வருகிறார். இதனிடையே மாரியப்பன் உயிரிழப்பு குறித்து அவரது தாய் வீரம்மாள் பேசுகையில், மாரியப்பன் கடந்த மார்ச் மாதம் மாசி சிவராத்திரியையொட்டி ஊருக்கு வந்திருந்தார். மார்ச் கடைசி வாரத்தில் தான் அவர் மீண்டும் குவைத்துக்கு சென்றார். விபத்துக்கு 2 நாட்களுக்கு முன்பு கூட காலையில் என்னிடம் செல்போனில் பேசி நலம் விசாரித்தார். முதலில் இந்த விபத்தில் அவர் காயமடைந்து சிகிச்சையில் உள்ளார் என்றனர். ஆனால் இப்போது இறந்து விட்டார், உடல் தான் சொந்த ஊருக்கு வருகிறது என்று கூறுகின்றனர். இந்த செய்தியை எங்களால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை என்றார். இதற்கிடையில் கணவர் இறந்த செய்தி கேட்டு மாரியப்பனின் மனைவி கற்பகவல்லியும் திடீரென ஏற்பட்ட உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். மாரியப்பனின் மகள் அப்பா இறந்த செய்தியை தாங்கிக் கொள்ள முடியாமல் அப்பா எப்ப வருவ என்று உடைந்து அழுதது காண்போரை கண்கலங்க செய்தது. குவைத் தீ விபத்தில் மாரியப்பன் உயிரிழந்த செய்தி வானரமுட்டி கிராம மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.